வணக்கம். உறக்க சொல்லுங்கள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். எந்த ஒரு பயணமும் வெற்றியை நோக்கியதா அப்படின்னு ஆரம்பத்திலேயே கணிக்க முடியாது. கொஞ்ச தூரம் பயணம் போகணும். நிறைய நம்பிக்கைகளோடும் நிறைய எதிர்பார்ப்புகளோடும் தொடங்கிய பயணம் தான் உறக்க சொல்லுங்கள் நிகழ்ச்சி. 1-2ன்னு கடந்து 50 வாரங்கள் வரைக்கும் வந்துட்டோம். இந்த வார தலைப்பு 50வது நிகழ்ச்சி. நடிகர்கள் அரசியலுக்கு வருவது பொதுநலத்திற்காகவா சுயநலத்திற்காகவா? 50வது வாரம் அப்படிங்கிறதுனால சிறப்பு விருந்தினர்கள் மட்டும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. விருந்தினர்கள் அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம். இந்த பக்கம் இருக்கக்கூடிய விருந்தினர்கள் அனைவருமே நடிகர்கள் சுயநலத்திற்காக தான் அரசியலுக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரியும், இந்த பக்கம் இருக்கக்கூடிய விருந்தினர்கள் அனைவரும் பொதுநலத்திற்காக தான் நடிகர்கள் அரசியலுக்கு வராங்க அப்படிங்கிற கருத்தோடு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியை தொடங்கலாம். பொதுவாக ஒரு ஜனநாயக அமைப்பில் யார் அரசியலுக்கு வரணும் வரக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம நடிகர்களை மட்டும் நம்ம அடிப்படையில் தனிச்சும் பார்க்க முடியாது. அப்படி பார்த்தோம்னா வெவ்வேறு சமூக பின்புலங்களில் உள்ளவங்க அந்த மாசை வச்சுட்டு அரசியலுக்கு வர்றாங்க. இன்னொன்று, அரசியலில் ஒரு சுயநலத்தில் ஒரு பொதுநலமும் பொதுநலத்தில் ஒரு சுயநலமும் உள்ளதான் ஒரு அரசியல் மூமெண்ட்டுங்கிறது. அப்படி பார்க்குறப்ப இதை எது முதன்மை பெறுது அப்படிங்கிற நம்ம யோசித்து பார்த்தோம்னா, எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப முதல்ல தோணுது. என்கிட்ட ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது, அல்லது ஒரு துறையிலேருந்து நான் ஒரு சில லட்சம் பேரை நான் என் மேலே அபிமானம் கொண்டவர்கள் இருக்காங்கன்னா அதை அப்படியே பொலிட்டிக்கலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அப்போ எனக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் வேண்டியதில்லை, ஒரு நோக்கங்கள் வேண்டியதில்லை. இல்லை பார்த்திங்கன்னா இதுவரைக்குமான அரசியல் இயக்கங்கள்லேருந்து எனக்கு மாற்றாக என்ன அரசியல் திட்டம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை வேண்டியதில்லை. அதை எப்படி பொலிட்டிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுறது? அப்போது ஒன்றும் அதிகாரத்திற்கான ஒரு பாதையில் தானே சுயேட்சை அதிகாரத்தை வெல்றது, இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிகாரங்களில் ஒரு ஷேரை டிமாண்ட் பண்ணுறது. இந்த நோக்கங்களுக்காக மட்டுமே பலர் அரசியலுக்கு வர்றாங்க. இதை நடிகர்கள் மட்டும்தான் வர்றாங்கன்னு சொல்ல முடியாது. வேறு சோஷியல் குரூப்பை கையில் வச்சுருக்கவங்களும் கூட இதை செய்கிறாங்க. நிறைய நடிகர்கள் இந்தியா ஃபுல்லாக அரசியலுக்கு வரதான் செய்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் டைரெக்டாக எல்லாம் சிஎம் போஸ்ட்டுக்கு வரணும்னு பார்க்குறாங்க. அது அரசியலுக்கு வர்றதுன்னு எடுத்துக்க முடியாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ, சூப்பர் ஸ்டார், அதை மாதிரி இமேஜில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சிஎம் கனவு இருக்குது. ஸோ அந்த அதிகாரம் சினிமாலே எப்படி இருக்குன்னா, குணச்சித்திர நடிகராக ஒரு அதிகபட்சமாக ஒரு எம்எல்ஏ போஸ்ட்டு, இல்லை ஏதாவது ஒரு நியமன போஸ்ட்டு, ஒரு ஆக்ஷன் ஹீரோவா டைரெக்டாக சிஎம். ஸோ இதை தான் எனக்கு நம்ம எதிர்க்கிறோம். இப்போ அரசியலில் இருக்கிற தலைவர்கள்லாம் சினிமாவில் இருக்கிற நடிகர்களோட படுபயங்கரமாக நடிக்கிறவங்க தான், நடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான், நடித்தவங்க தான் எல்லாருமே. ஆக இப்படி தான் சினிமாவும் அரசியலும் மாறி மாறி போய்கிட்டுருக்கு தமிழ் மண்ணில் கடந்த 40 ஆண்டுகளாக. இந்த மண்ணை ஆளுன்னு நினைக்கிற எத்தனையோ நடிகன் எல்லாருக்கும் தெரியும். நடிகனுக்கு 1 கிலோ அரிசி என்ன விலைன்னு தெரியாது, உப்பு 1 கிலோ என்ன விலைன்னு தெரியாது, ஒரு குழம்பு வச்சா ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ ஆகும்னு தெரியாது. இவன் எப்படி இந்த நாட்டை ஆள்றதுக்கு இவன் தகுதியுள்ள ஒருத்தனா தன்னை தீர்மானிச்சுக்க முடியும்? மாறணும். எம் ஆர் ராதாகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் இந்த நாட்டின் முதலமைச்சர் ஆனால்? அவர் சொன்ன பதில், இப்படி கேள்வி கேட்பவரை தூக்கில் போடுவதற்கு ஒரு சட்டம் கொண்டு வருவேன்னு சொன்னார். அதுதான் நிலைமை. ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்குள்ள அப்ளிகேஷன் ஃபார்மே கோடம்பாக்கத்தில் கிடைக்குன்னு நினச்சிட்டு இருக்கான். கோடம்பாக்கத்தில் அவன் இன்டர்வியூ கொடுத்துட்டானா 2 பஞ்சு டைலாக் பேசினானா அடுத்து சென்னை கோட்டையை பிடிச்சலாம் அப்படிங்கிறதான் வாங்க. ஆனால் அதுக்கான தகுதியை வளர்த்து கொண்டு வரணும். அந்த தகுதியற்றவர்கள் நீங்களே சரியா இல்லாத நீங்கள் எப்படி சமூகத்தை சரி பண்ணுவீங்க தான் என்னோட அடிப்படை கேள்வியாக இருக்குது. இந்த சமூகத்தை பற்றிய அக்கறை என்ன இருக்குது? இந்த பொருளாதார ரீதியான விஷயங்களை பற்றி என்ன உங்களுக்கு தெரியும்? இல்லை உலக அரசியலை பற்றி என்ன தெரியும்? அரசியல் இந்த வரலாறு என்ன, எப்படி இன்றைக்கு இந்த இயக்கங்கள் எப்படி உருவாயிருக்கு, அரசியல் தலைவர்கள் எப்படி சமூக மாற்றத்திற்கு பங்களித்திருக்கிறார்கள், இதை பற்றி எந்த ஒரு பொறுப்புணர்வும் விழிப்புணர்வும் இல்லாமல் தனக்கு கிடைத்த புகழையும் பணத்தையும் மட்டுமே வைத்துக்கொண்டு அதிகாரத்தை நோக்கி ஓடுவது என்பது இன்றைக்கு எல்லா நடிகருடைய கனவாக இன்றைக்கி பெரும்பாலும் இருந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அது நம்ம மறுக்க முடியாத உண்மை. சுயநலம் சார்ந்த ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். வளர்ச்சி, வெற்றி, அங்கீகாரம், பாதுகாப்பு, இந்த மாதிரியான காரணங்களுக்காகத்தான் அதைத்தான் நான் சுயநலம்னு சொல்கிறேன். அந்த மாதிரியான இந்த 4 விதமான தேவைகள் அவங்களுக்கு இருக்குது. அதுதான் அவங்கள அரசியலை நோக்கி நகர்த்துது. குறிப்பாக நடிகர்களை அரசியலை நோக்கி நகர்த்துது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இது இன்னைக்கு நடிகர்கள் அரசியலுக்கு வர்றாங்க அந்த கோணத்திலேருந்து பார்க்காம வரலாறு நெடுகவும் அப்படி தான் இருந்திருக்கு. ஒரு சினிமாவில் இருக்கின்ற பொழுது இப்படி நான் வாழ்கிறேன், இப்படி தான் மக்கள் இருக்க வேண்டும், என்னை பார்த்து மற்றவர்கள் கெட்டுவிடக்கூடாது என்ற சிந்தனையோடு சினிமாவில் நடித்தவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் கள்ளச்சாராயம் ஆறாக ஓடியது எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் தான். சினிமாவில் இருக்கிறவங்களால சினிமாவுக்கே எந்த நன்மையுமே நடக்க மாட்டேங்குது.
இந்த சினிமாலேயே வந்து அவ்வளவு இன்ஜஸ்டிசஸ் இருக்குது, அவ்வளவு அநீதிகள் நடக்குது. பெண் மீதான வன்முறை, குழந்தைகள் மீதான வன்முறை வந்து திரைக்கு முன்னாடியும் இருக்குது, திரைக்கு பின்னாடியும் இருக்குது. துணை நடிகர்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இப்படி பல பேருக்கு வந்து தொடர்ந்து அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதற்குள்ளிருந்தே ஒரு எதிர்ப்பு குரல் வராதவர்கள் வந்து அரசியலுக்கு வந்து அவர்களால் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. நடிகளை பார்த்து மட்டும் சுதந்திர தினத்தில் என்ன வாழ்த்து சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. எல்லாமே நடிகர்கிட்ட எதிர்பார்க்கும் போது அப்போ இந்த நாட்டில் எதுவுமே இல்லையா? ஏன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அப்போ எதிர்பார்க்கும் இடத்தில் இருப்பவன் என்ன கேட்குறாங்க கேட்டு கேட்டு இந்த கேள்விகள் ஏன் தானாக மாறக்கூடாது? அப்படி மாறியதன் பயன்தான் அரசியலில் அவர்கள் ஈடுபடுவார்கள். அதில் தோக்குறாங்க, ஜெயிக்கிறாங்க, சில பேர் சாப்பிட்றாங்கன்ற வேறு விஷயம். இப்போ இருக்க நடிகர்களுக்கு கமலஹாசன் நான் வேலை செஞ்சேன், அவருக்கு தெரியாதா? ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிப்பார். ஆக நடிகர்களுக்கு ஏதோ அறிவே கிடையாது, முட்டாள்கள் இவங்கெல்லாம் எதுக்கு சார் இங்கே வர்றீங்க என்கிற எண்ணம் முதலில் வரக்கூடாது. எல்லாரும் சீஃப் மினிஸ்டர் வந்துட முடியாது, கட்சியில் சேரலாம், மாவட்ட தலைவராக, ஈவன் எம்எல்ஏ கூட வர முடியாது. எந்த கட்சியும் வந்து எந்த நடிகருக்கு நீங்கள் பெரிய பொறுப்பு கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லைன்னு அவங்க பயம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் கட்சியில் சேர்றது போகிறது அப்படிங்கிறது பொதுநலத்துக்கு ஒரு தளமாக இருக்குமே தவிர, பொதுநலம் என்பது நடிகர்களுடைய ரத்தத்தில் ஊறியது அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. தலைவனை தர எண்ணம் மக்கள்கிட்ட இருக்க வரைக்கும் மக்கள் செல்வாக்குள்ளவன் தலைவனாக வந்து நிற்பான் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு. இங்கே தமிழ்நாட்டில் மக்கள் செல்வாக்குள்ளவன் யாருன்னு பார்த்தா நடிகர். அப்போ அவன் அரசியலுக்கு வரும். இப்போ நடிகர்கள் அரசியலுக்கு வரது ஒரு 3 பிரிவாக பிரிக்கலாம் நம்ம. ஒன்று, ஒவ்வொரு தேர்தலுக்கும் இந்த கரகாட்டம் மாதிரி கூட்டமாக போய் சம்பளம் வாங்கிட்டு போகிற ஒரு கூட்டம். இன்னொன்று, இந்த அரசியல் தனிப்பட்ட ஈடுபாடு, அந்த தலைமை மேலே ஈடுபாட்டால் அந்த கட்சியில் சேர்ந்து அவங்க உழைப்பாலேயோ திறமையாலேயோ ஒரு பொறுப்பு பெற்று இருக்கிற ஒரு கூட்டம். இவங்க 2 பேராலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நேரடியாக வந்து கட்சி ஆரம்பிக்கிற அரசியல் தான் நடிகர்கள் தான் நமக்கு கவனத்தில் வச்சுக்கணும். அப்படி பார்த்தா இன்னைக்கு கட்சி ஆரம்பித்த நடிகர்கள் பார்த்தா எம்ஜிஆர், சிவாஜி, விஜயகாந்த், சரத்குமார், இப்படி இப்போ ஒரு 6-7 பேர் தான் சொல்லலாம். இவங்களுடைய முன் வாழ்க்கை அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடியான அவங்களுடைய சினிமா வாழ்க்கையை பார்த்தா பெரும்பகுதி அவங்க நடிப்பையும் தாண்டி பொது விஷயங்கள் தலையிட்டவர்களாகவோ பங்களித்தவர்கள் தான் இருக்கிறாங்க. அந்த ஆர்வம் உள்ளதாக தான் இருக்காங்க. சரி தவறுங்கிறது 2வது வாரத்துக்குரியது. அவங்க சினிமாவை மட்டும் பண்ணல, நடிக்கிற மட்டும் பார்க்கல. எந்த மாதிரி நடிகர்கள் அரசியலுக்கு வராங்க அப்படின்னா, அவங்களோட பின்புலத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட தொடக்கத்திலிருந்து, இன்னும் சொல்ல போனால் அவங்க நடிக்க வர்றதுக்கு முன்னாடி இருந்து ஒரு அரசியல் ஈடுபாடோ, அதில் தொடர்ந்து ஒரு தீவிரமான கண்காணிப்போ, இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு ஃபாலோவர்ஷிப் ஏதோ ஒன்று இருந்திருக்கும். அந்த அடிப்படை தான் அவங்களுக்கு அந்த உணர்வை வளர்த்துட்டே இருக்குது. ஒன்றுமே தெரியாமல் நடிக்க வந்தாச்சு, இப்போ எனக்கு ஃபேம் வந்து போச்சு, நாளைக்கு நான் அரசியலை குதிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க வந்ததும் கிடையாது. அதோட சிரமங்கள் இருக்குது. அது ஈஸியான விஷயம் இல்லை. சினிமாவில் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காகவே அரசியல் வந்து எல்லாரையும் உள்ளே இழுத்துக்கிறது கிடையாது. அதுக்கு தெரியும், அரசியல் நான் சொல்கிறது அதில் முக்கியமான இடங்கள் இருக்கிறவங்களுக்கு தெரியும், யாரால் எப்போ எந்த பயன்கிறது தெரியும். நடிகன் அப்படிங்கிற ஒரே தகுதியை வச்சுட்டு யாருமே அரசியலுக்குள்ள நுழைய முடியாது. காசு இருக்கிற ஒரு நடிகரை மக்கள் மத்தியில் நிறுத்தி ஓட்டு வங்கியாக மாற்றுறதுக்கான ஒரு முயற்சி செய்யும்போது அவர் சுயநலமாக மாற வேண்டியது இருக்கு. எம்ஜிஆர் மட்டுமல்ல, எம்ஜிஆரை சார்ந்த ஒரு கட்டத்தில் வந்து ஒரு 10 ஊழல் அமைச்சர்களை எம்ஜிஆர் தலைமையில் இருக்கிற கட்சியிலிருந்து தான் நீக்க முடியுது. அப்போ அவர் ஊழல் பண்ணவரா பண்ணலையா அப்படின்னா, அவர் மக்கள் இப்போ வரைக்கும் நம்பிட்டு தான் இருக்காங்க. அவர் தெய்வம்னு சொல்லி எல்லாருக்கும் நல்லது செஞ்சவராக தான் எம்ஜிஆரை பார்க்குறாங்க. ஆனால் அவரை சார்ந்தவர்கள் தவறு செய்யும்போது அவரும் சேர்ந்து தவறு செய்யப்படுறதா மாறுறாரு. அந்த அடிப்படையில் ஒரு தனிநபராக முதலில் அவன் பொதுநலத்துக்கு தான் வர்றான். அவனை கொஞ்சம் கொஞ்சமாக சுயநலத்துக்காக அவனை சார்ந்தவர்கள் சேர்ந்தா மாத்துறாங்களே தவிர அவர் மட்டுமே மாறுறதில்லை. கவிஞர்கள் அரசியலுக்கு வருவதனால சல்மா அரசியலுக்கு வந்திருக்காங்க, மனுஷபத்திரன் அரசியலுக்கு வந்திருக்காரு. கவிஞர்கள் அரசியலுக்கு வருவது பொதுநலத்துக்காகவா சுயநலத்துக்காக கேள்வி நீங்கள் கேட்பீங்களா? கேட்கறது இல்லைல்ல. ஏன் கேட்கல? நடிகர்களுக்கு மட்டும் ஏன் நம்ம இந்த கேள்வி முன்வைக்கிறோம்னு யோசிக்கணும். எழுத்தாளர்கள் வந்து அரசியலுக்கு வருவது எதற்காக நம்ம கேட்குறோமா? வழக்கறிஞர்கள் எடுத்துங்க. வழக்கறிஞர்கள் அரசியலுக்குள்ளே வருவது சமூகத்துக்காகவா சுயநலத்துக்காகவான்னு கேட்குறோமா? காந்தியில் ஆரம்பித்து அம்பேத்கர் வரிசையாக பாருங்கள், திலகர், நேரு எல்லாம் வழக்கறிஞர்கள் தான். அப்போ வழக்கறிஞர்கள் எல்லாமே அரசியலுக்கு வருவது சுயநலத்துக்காகன்னு சொல்லுவீங்களா, பொதுநலத்துக்குன்னு சொல்லுவீங்களா? எந்த அடிப்படையில் முடிவு செய்வீங்க? அதனால் பொதுமைப்படுத்தி இந்த கேள்வி வைப்பது என்பதே எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ உதாரணமாக இப்போ சொட்டு மருந்து குழந்தைகளுக்கு ஊற்றுறது கூட ஒரு நடிகர் தான் வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. வருமான வரி கட்டுங்க, மறக்காமல் தவறாமல் கட்டுங்கன்னு ஒரு நடிகை தான் வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கண் தானம் செய்யுங்க, ரத்த தானம் செய்யுங்கன்னு சில நடிகர்கள் அதுக்கு வருமானம் பெறாமல் கூட அந்த விளம்பர படத்தில் நடித்து கொடுக்கலாம். சாலை விதியை பின்பற்றுங்க, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், சொல்கிறத இன்னும் விளம்பரங்களில் வர்றதை. இப்போ இதை எப்படி பார்க்குறது? அந்த நடிகர்கள் வந்து தன்னல நோக்கில் நடிக்கிறாங்க அல்லது பொதுநல இதில் செய்கிறாங்களான்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. எல்லாருக்குமே ஒரு நடிகரோ அல்லது யாரும் வேணாலும் வரலாம், வழக்கறிஞர் இல்லை. தன்னலம் மற்றும் மக்கள் நலனே முதன்மையானதுன்னு வந்தால் யாரும் வரலாம், அரசியலுக்கு வரலாம். இவங்க மட்டும்தான் தன்னலத்தோடு வர்றாங்கன்னு நம்ம சொல்லவே முடியும். மருத்துவர்கள் எடுத்துக்கலாம். மருத்துவர் ராமதாஸ் அரசியலுக்குள்ளே வந்தார். என்ன அடுத்து அவருடைய மகன்
மருத்துவர் அன்புமணி ராமதாஸும் அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறாரு. இப்போ எங்கள் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் தான் அந்த அமைப்பில் அறிவிச்சிருக்காங்க அவங்களுடைய வேட்பாளராக. இப்போ மருத்துவர் அரசியலுக்கு வருவதே வந்து நேர டாக்டர் வந்து அவர் முதலமைச்சர் இடத்துக்காக தான் வந்தார் திட்டமிட்டு. அப்போ சுயநலத்துக்காக தான் அவர் வந்தார் நீங்கள் சொல்ல முடியுமா? எல்லா மருத்துவரும் அடுத்த வரிசையாக உள்ளே வந்துடுறாங்களா என்ன? இல்லையே. ராம்தாஸ் அன்புமணி எக்ஸாம்பிளில் சொல்கிறீங்க. நான் வந்து நடிகர்களை தவிர இன்னொரு கேட்டகரி வந்து அந்த ஒளிவட்டத்தோடு வராங்க அப்படின்னா அது வாரிசுகள் தான் நினைக்கிறேன். அப்போ நம்ம வந்து அன்புமணியை வந்து வாரிசாக தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், மருத்துவராக பார்க்க முடியாது. அப்போ அந்த ஒளிவட்டத்தோடு வந்து நேரடியாக மக்களோட தொடர்பு இல்லாமல் உடனடியாக முதல்வர் பதவியோ இல்லை அதிகார மையமாகவோ ஆகணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒன்று நடிகர்களாகவோ அல்லது வாரிசுகளாகவோ தான் இருக்காங்க. நம்ம சமூக அமைப்பிலேயே ஒளிவட்டம் என்பது சில துறைகள் இருக்கிறவங்க மட்டும் தான் சாத்தியப்படுது. ரொம்ப நான் இப்போ அதுக்கு தான் அந்த உதாரணத்தை சுட்டி காட்டினேன். எனக்கு ஒளிவட்டம் இருக்குது டெலிவிஷனில் வர ஒரே காரணத்துக்காக. பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியில் வருதுனால என் முகம் தெரிஞ்ச முகமாக இருக்குது. போகிற பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளுக்கு என் அடையாளம் தெரியுது. என்ன என் கூட வர ஒரு கவிஞர்கள் அவங்களுக்கு தெரியல, எழுத்தாளர்கள் அவங்களுக்கு தெரியல. அப்போ கவிஞர்கள் எழுத்தாளர் நம்ம எவ்வளோ பேரை நம்ம வந்து தொலைக்காட்சியில் காட்டிக்கிட்டு இருக்கோம்? கிடையாது. அப்போ அந்த மீடியத்துடைய தன்மை அது. அப்போ தொலைக்காட்சி சினிமாங்கிற மீடியம் மக்கள் மத்தியில் பரவலாக போய் சேர்றதுனால அவர்களுக்கு மக்கள் மத்தியில் அறியப்படுற ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு நடிகர் இருக்கார், அவருக்கு ஒரு கரிஸ்மா இருக்குது, ஒரு பர்சனாலிட்டி கல்ட் இருக்குது. உடனே மக்கள் எல்லாம் போய் அவருக்கு உடனே ஓட்டு போட்டுறதில்ல. ஒரு கட்சியை உருவாக்குறாங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்குறாங்க, அதில் பல்வேறு பொறுப்புகளை உருவாக்குறாங்க. பவர் வந்து பார்த்திங்கன்னா கீழே கட்சி அளவுலேயே ஷேர் பண்ணப்படுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரதான கட்சிகளுக்குள்ளே போய் அந்த பவரை வந்து கெயின் பண்ண முடியாதவங்க உடனடியாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து இதுக்குள்ளே அடைகிறாங்க. அப்போ இவர்களை உருவாக்குவது வெறுமனே கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுற ஏதோ ஒரு முட்டாள்தனமான ஒரு கல்ச்சராக மட்டும்தான் அதை பார்க்கல. இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு குட்டி அதிகார மையங்களை இந்த தலைவர்கள் உருவாக்குறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தங்களுக்கான ஒரு பெரிய அதிகார மையத்தை இவங்க உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. இந்த நடிகர்கள் எல்லாம் நேரடியாக போய் முதலமைச்சர் பதவியை வந்து பறிச்சுக்கிற மாதிரியும் யாரோ வழிவிட்டுற மாதிரியும் அந்த கனவோடு இருக்கிறாங்கன்றதே அதுவே பொய். இப்போ எந்த நடிகர்களுமே வந்து அரசியல் கட்சிக்கு உள்ளே போகிறதே தான் பயப்படுறாங்க. ஏன்னா அப்படி விரும்பி போகிறவர்கள் சொன்னால் ஒரு சில பேர் தான். நீங்கள் விஜயை சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது கேப்டன் விஜயகாந்த் சார் சொல்கிறேன் நினைக்கிறேன். கேப்டன் விஜயகாந்த் வந்து முறையாக அரசியல் வந்து இவர் நம்ம மனுஷபுத்திரன் சொன்ன மாதிரி ஒரு அரசியல் கட்டமைப்பில் தலைவராக இருந்து அவர் வந்து அரசியல் மூலமாக அவர் பண்ணுறார். அவர் ரசிகர்கள் மூலமாக ஆழம் பார்க்கறது நடக்க தானே செய்யுது. வருங்கால முதல்வரே வருங்கால தமிழகமே ரசிகர்கள் சொல்றதுக்கு அடிக்கக்கூடிய நடைமுறை இருக்க தானே செய்யுது. நீங்கள் நடிக்கிறாங்க, அது நிறைய போகணும். கூட்டம் சாரங்களை பற்றி டிக்கெட்டாக மாற்றுற விஷயம் அரசியலுக்கு எப்படியும் பயன்படாது. பயன்படுத்திக்கலாம்னு நினச்சிட்டாக்க ஐயோ பாவம் டெபாசிட் தான் போயிடும். அதனால் நடிகர்களுக்கு அந்த கனவுல இருந்தாங்கன்னா தயவு செய்து இதன் மூலமாக சொல்கிறேன், மறந்துடுங்க. எம்ஜிஆர் அவர்களையே நம்ம பார்க்குறோம். எம்ஜிஆர் தலைவராக உருவானது எப்படின்னா, இங்கே கலைஞர் பெரிய தலைவராக இருக்கும்போது மூத்த தலைவர்களாக இருந்த பெரியவர்கள் எல்லாமே பெரியார், ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர், தந்தை இவங்கெல்லாம் அண்ணா அவங்கெல்லாம் கிட்ட மரணிச்சிடுறாங்க. அவங்கெல்லாம் இறந்து போன பிறகு ஒரு வெற்றிடம் உருவாயிருது. அப்போ கலைஞர் ஒரே ஒரு பெரிய வலிமையான சக்தி மட்டும்தான் இருக்குது. அதுக்கு எதிர்காலையும் போது ஒரு கட்சியிலேருந்து நீக்க நடவடிக்கை நடக்குது. அவரும் உடனே வந்து திட்டமிட்டு வந்தாருன்னா யாரும் சொல்ல முடியாது. எம்ஜிஆர் வந்து ஒரு கட்சியில் தன்னை இணைச்சிக்கிட்டு அதில் வேலை செஞ்சுட்டு இருந்தாரே ஒழிய நான் முதலமைச்சராக வரணும்னே நடித்தார் பாடினாரெல்லாம் சொல்கிறத ஏற்க முடியாது. இனி வந்து ரொம்ப நடிச்சுலாம் ஏமாற்ற முடியாதுங்கிற ஒரு சூழல் வந்திருக்கு, உருவாயிருக்கு, வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே என்னென்னா, ஒரு நடிகன் ஆசைப்படுறான் அப்படிங்கிறது அவனோட முடிஞ்சு போகிற ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் அவன் ஆசை வார்த்தை சொல்லி அரசியல் நாம் ஆரம்பிக்க போகிறோம், நாட்டை பிடிக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப படிக்கிற மாணவன்லேருந்து வேலை செய்கிற இளைஞன் வரைக்கும் அதை நம்பி ஒரு மயக்கத்தில் சில ஆண்டுகளை தொலைச்சிட்றான் பாருங்க. அதுதான் மிகப்பெரிய வன்முறை. இப்படி ஒரு நிகழ்வு இல்ல தமிழ்நாட்டுல இல்ல. அப்படிலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க நேரடியா சொல்லுங்க யார் அப்படி இருக்காங்க. நான் சொல்றேன், ரஜினிகாந்தோட ரசிகர்கள் காலங்காலமா காத்திருந்து ஏமாத்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் வர்றேன்னு சொல்லி அவர் அந்த காலத்துல நான் அவரை சொல்லல, நான் தான் சொல்ல வரேன். நான் அவர் ரசிகர்கள் தான். இல்ல நான் சொல்லிடுறேன், ரஜினிகாந்த் வருவாருன்னு நம்பி ஏமாந்துருக்கிறேன், ஏமாந்தே போட்டுமே. நீங்க சரியான நேரத்துல வருவேன்னு சொல்றது இருக்குல்ல. ஒரு நிமிஷம், ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார்னு அவர் சொல்லல மட்டும் இல்ல, ஏற்கனவே நண்பர் அழகப்பன் சொன்ன மாதிரி அது வந்து டிக்கெட்டா மாற்றுவதற்காக அவ்வப்போது சொல்லப்பட்ட வாழ்க்கை போகுது இல்ல. நீங்க வாழ்க்கை போகுது, ஒரு பெரும் கூட்டம் ஏமாறுது இல்ல. முடிச்சறேன், அவன் வாழ்க்கை செஞ்சு போகுது இல்ல. நான் முடிச்சறேன். ஒவ்வொரு முறை அவருடைய புதுப்படம் வரும்போதும் படத்தை பற்றின எதிர்பார்ப்பை உண்டாக்கி செய்வதற்கு செய்யப்பட்ட சினிமா வணிக உத்தியை ஒழியாது, அது அரசியல் உத்தி அல்ல. சினிமா வணிக உத்தியா நடந்தது. பதில் சொல்லி ரெண்டாவது இருக்கு. ஆனால் அது அரசியலுக்கு பயன்படுத்துவதற்கு மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கு உள்ளாக வேண்டியவர்கள் அரசியல் தலைவர்கள் தான். இல்ல ஒரு சிதம்பரம்,
ஒரு கலைஞர் இவங்களாம் தான் ரஜினிகாந்துக்கு அரசியல் அந்தஸ்தை கூடுதலாக ஆக்கி கொடுத்தவங்க. பார்த்தீங்கன்னா அரசியலில் இருக்கிறவர்கள் தான் அவர் துக்ளக் ஷோ இவரெல்லாம் தான் அவர் அரசியலுக்கு வருவாருங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தின உண்மை அரசியல்வாதிகள் தான் அதுக்கு அடுத்ததுன்னு நான் சொல்லணும். இல்ல ஒரே ஒரு சந்தேகம், இந்த இடத்துல ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, நீங்க சொன்ன இந்த வணிக உத்தி அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு புரியுதா? அவங்க காலங்காலமா ஏமாற்றப்பட்டு தானே இருக்கிறாங்க. அது புரியல. நிச்சயமா ரசிகர்களுக்கு புரியாது, எந்த சந்தேகமும் கிடையாது. காரணம் என்னன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் உதாரணத்தை எடுத்துக்கங்க. விஜயகாந்த் வந்து இங்க ஏன் வந்து அவர் வந்து அவருடைய அரசியல் எங்கே தோற்று போகுதுன்னு பாருங்க. அவர் முழுக்க தன் ரசிகர் மன்றத்தை மட்டுமே நம்பி அவரால் கட்சி நடத்த முடியவில்லை. அதுக்கு வெளியிலேருந்து ஆட்களை எடுத்துக்கொண்ட உடனே அவங்களுக்கு எம்எல்ஏ டிக்கெட் கொடுத்த உடனே அதில் பாதி பேர் இன்னொரு பக்கம் ஓடி போயிட்டாங்க. அப்போ வெளியிலேருந்து வந்த ஆட்களை அவரால் தக்க வச்சுக்க முடியல. அப்போ அரசியல் நடத்துவது என்பது ரசிகர் மன்றம் நடத்துவதை போல எளிமையான விஷயமே அல்லங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் நடத்தும் போது ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல வந்தது சொல்லிடுறேன். ராஜ்குமார்ங்கிறவர் எப்படி ஆந்திராவில் என்டி ராமராவ் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது, முதலமைச்சராக இருக்கும்போது, இங்கே எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது அதே அளவுக்கு அல்லது 1% கூடன்னு சொல்லுவாங்க, அவருக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்ததுன்னு. ஆனால் ஒரு காலமும், அதாவது யார் முதலமைச்சரானாலும் எம்பி ஆனாலும் எம்எல்ஏ ஆனாலும் போயிட்டு அவர் வீட்டு வாசலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தவங்க. ஆனால் நான் வரவே மாட்டேன் அரசியலுக்குன்னு சொன்னவர். உண்மையிலே தமிழ்நாட்டில் என்ன விமர்சனம் இருந்தாலும் நீங்க உங்க சொன்ன நாராயணகுமார் அவருடைய ஆதரவு பெற்ற கட்சி அரசியல் நின்னது சப்போர்ட் இருக்கலாம், முதலமைச்சரா வரலன்ற ஆசைப்படலை. அரசியல் உள்ள வரதுக்கு தகுதி வேணும். இந்த மக்களை பற்றி நான் நல்லது செய்வேங்கிற எண்ணம் மட்டும் போதாது, என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கணும். அது அடிப்படையில் எல்லா அரசியல் கட்சிகள்லையும் அந்த பிரச்சனை இருக்குது. யாரும் வகுப்படுகிறது இல்லை. திடீர்னு வரதான் சேர்த்துக்கிறாங்க, ஜாதி கட்சிக்காரன் சேர்த்துக்கிறாங்க, ரியல் எஸ்டேட் வச்சுக்கிறாரு, அவர் எம்எல்ஏ ஆயிடுறாரு. அப்புறம் அந்த பக்கம் வந்துடுது, அந்த கட்சியில் நீங்கள் தாவறாரு, டமால் பார்த்தா நாங்கள் போயிடுறாரு, இது பெரிய மினிஸ்டர் ஆயிடுறாரு. திருப்பி வந்து எல்லாரும் படித்தவங்கன்னா கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆக இங்கே அரசியல் என்பது தமிழகத்தில் சரியாக யாருக்கும் சொல்லித்தரப்படவில்லை. பள்ளிகளும் இல்லை, கல்லூரியும் இல்லை, அவர் தொண்டர்களுக்கே சொல்லக்கூடிய நேரமோ அவசியமின்மையோ தலைவர்களுக்கும் இல்லை. எனவே நடிகர்கிட்ட எதையும் எதிர்பார்க்காதீங்க. வருகிற போது உங்களைப் போல் அவரும் ஒரு மனிதன் என்று நினைத்து வழிவிடுங்க. மக்கள் வந்து மடையர்கள் இல்லை, மக்கள் தெளிவாக இருக்கான். நண்பன் சீமான் சொன்னது கூட எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது. எம்ஜிஆருக்கு அப்படி திட்டமெல்லாம் இருக்குல்ல, ஒவ்வொருத்தரும் இறந்ததுக்கப்புறம் வந்து அப்படியெல்லாம் இல்லை. அவருடைய நீங்கள் நாடோடி மன்னன் 50கள் வந்தால் பார்த்தாலும் கூட நானும் போட போகிற திட்டம், நாட்டில் நன்மை வைத்திருந்த திட்டம்னு ஒரு திட்டங்களோடு தான் அவரெல்லாம் இருந்தார். அதற்கு ஒரு அரசியல் கட்சி ஒரு பின்புலமாச்சு. கட்சிக்கு இல்லை ஒன்று சொல்லி முடிக்கிறேன், சொல்லி முடிக்கிறேன் அது பாருங்க. இல்லை நண்பா, நான் சொல்லி முடிச்ச உடனே ஒன்று செய்யுங்க. முதல்ல அவருக்கும் ஒரு நோக்கம் இருந்துச்சு, அவரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், கட்சிக்கும் நோக்கம் இருந்துச்சு. நம்ம ஆழமாக இந்த பிரச்சனைக்குள்ளே போய் பார்த்தோமானால் கடந்த 25-30 ஆண்டுகளில் அதற்கு முன்பு எப்போது இருந்திராத அளவுக்கு சினிமாவுக்குள் அரசியல்வாதிகள் போயிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எங்கே போயிருக்காங்கன்னா முதலீட்டாளர்களாக போயிருக்காங்க. அரசியலேருந்து ஏராளமான பணம் சினிமாவுக்குள்ளே போயிருக்கு. சினிமா விநியோகத்தை, சினிமா தொழிலை கட்டுப்படுத்துவதில் எல்லா கட்சி பிரமுகர்களும் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அப்போ சினிமாவுக்குள்ள அரசியல்வாதிகள் உள்ள நுழைஞ்ச உடனேயே பதிலுக்கு சினிமா இருந்துகிட்டு இருக்கிறவங்க நம்ம மீது அரசியல் இவ்வளோ பெரிய செல்வாக்கு தாக்கத்து. நான் ஒரு படம் ரிலீஸ் பண்ணோம்னா அதில் பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சம்மந்தம் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு படம் வருமா வராதாங்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ரோல் இருக்குது. தியேட்டர் எக்ஸிபிஷன் ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ரோல் இருக்குது, ரூலிங் பார்ட்டிக்கு ரோல் இருக்குது. இந்த நிலைமை போன 20-25 வருஷத்தில் மிக கடுமையானதுக்கு பிறகு சினிமாவுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அரசியல் நமக்குள்ளே நுழையுதுன்னா நாம் அரசியலுக்குள்ளே நுழைஞ்சாதான் நம்முடைய துறை நலனை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்கிற ஒரு கட்டாயம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்குங்கிறது நீ மறுக்க முடியாது. அதன் காரணமாகவும் நிறைய சினிமாக்காரர்கள் அரசியலுக்குள்ளே அங்கேருந்து இந்த பக்கம் வர ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் நீங்கள் ரெண்டையும் சேர்த்து விளங்கி. எனக்கு ஞானி அவர்கள் பேசுறது எனக்கு வியப்பாக இருக்குது. என்னால் அது வந்து அவருடைய எழுத்துக்களை பார்த்து நான் வியந்தவன். ஆனால் சினிமா உலகத்தை மிக சாதாரணமாக எடை போட்டிருக்கிறாரு. வழக்கறிஞர்கள் என்பவர் சினிமாவில் இருப்பவர்களோடு ஒத்தவர்களா? இன்றைக்கு இந்த சமூகத்தில் மிக உயர்ந்த இடத்தில் பணத்தாலும் புகழாலும் சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்தாலும் மிக உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் சினிமா கலைஞர்கள். பணம் சேர்த்தாச்சு, புகழ் சேர்த்தாச்சு, செல்வாக்கு இருக்கு. அப்ப இதையெல்லாம் பயன்படுத்தணும்னா அரசியல் தான் ஒரு களம். இதுதான் அங்க போய் இவங்க எதையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஏன் அரசியலுக்கு என்ன நடக்குது? நல்லது செய்யணுங்கிறதானே நடக்குதுன்னா சினிமா நடிகர்கள் வந்து மனிதாபிமானம் இல்லாதவர்கள் நாங்கள் சொல்லியிருக்கோமா? சினிமாவில் இருக்கிறவர்கள் வந்து யதார்த்தம் இல்லாதவர்கள் என்று நாங்கள் சொல்லியிருக்கோமா? இல்லை. ஆனால் நாங்கள் என்ன சொல்றோம்னா, நீங்கள் கடந்த காலங்களில் சினிமாவில் நீங்கள் செய்த அந்த அடிப்படையில் அதை மையமாக வைத்து ஒரு உள்ளே நுழைகிறார் என்று சொன்னால் அவரை ஏற்றுக்கொள்ள இந்த சமூகம் மறுக்க வேண்டும். இப்போ சீமான் சார் சொன்னாங்க, எம்ஜிஆர் ஏதோ வந்தார் போனார், அதான் அந்த நினைப்பிலே வரல அப்படிங்கிற மாதிரி. அவர் வந்து 25 வருஷம் வந்து இயக்க பணி ஆற்றினார். வந்துட்டு அண்ணாவே சொன்னார், பெரியார் வந்து சினிமாவை நோயின்னு சொல்லி புறக்கணிச்சப்போ
அண்ணா மட்டும்தான் வந்து சரியாக கணிச்சார் வந்துட்டு இந்த இயக்க கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க முடியும்னா சினிமா தான் முக்கியமான ஊடகம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எம்ஜிஆரை கூப்பிட்டு ஒரு தேர்தல் மாநாட்டில எல்லாம் பேச சொல்கிறப்ப சொல்லுவார் வந்து மேடையிலேயே 30,000 ஓட்டு வந்து நீ வந்தானா ஒரு தொகுதி கிடைக்கும், ஒரே சமயத்தில் ஒரு எலெக்ஷனில் 10 லட்சம் ஓட்டு உன்னால் இயக்கத்துக்கு கிடைக்குதுன்னு சொல்லி பாராட்டி பேசியிருக்காரு. அப்போ வந்து எம்ஜிஆருக்கு தன்னுடைய பலம் தெரிய ஆரம்பிச்சு. அதாவது நாடோடி மண்ணில் கட்சி கொடியை முதல்ல காட்டுறாரு. அந்த அளவுக்கு வந்துட்டு இயக்கத்தோட இணைஞ்சு மக்களுக்கு நல்ல செய்திகளை சொல்லி அந்த படத்தில் கொண்டு வர்றாரு. ஆனால் இன்னைக்கு நடிக்கிற நடிகர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எந்த நல்ல சமூகத்துக்கு எந்த செய்தியை கொண்டு போகிறாங்க? கேட்குறது சரி, திரைப்படம் இன்னைக்கு மக்களுக்கானதா இருக்கா? அது முழுக்க வர்த்தகமாக காசுக்கானதா மாறி அப்படிதான் சொல்கிறேன். அப்படிங்கும்போது நீங்கள் தனியார் மயம் தாராளமயம் உலகமய கொள்கையில் பூராமே வர்த்தகமயமாகி போயிடுச்சு. நாட்டின் பொருளாதாரமே சந்தை பொருளாதாரம். அவர் ஒரு பிரதிநிதியா தானே இருக்கான் வந்துட்டு. யாரு சினிமாவில் நடிக்கிறான், அவன் தன்னுடைய பணம் அதுக்குள்ள போராடுறான் பாருங்க. ஒரு அதுக்குள்ள போராடுறான் பாருங்க. ஒரு படைப்பாளி கள்ளப்படம்னு எடுக்கிறான், குற்றம் கடிதம்னு எடுக்கிறான், காக்கா முட்டைன்னு எடுக்கிறான். 1-2 தான். ஆனா வந்துட்டு 3 படம் சொல்லிட்டேன். இன்னைக்கு நோட்டுல எத்தனை சதவீதம் வருது. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்துட்டு நான் அப்புறம் பேசினா நீங்க வரக்கூடிய எல்லாருமே வந்து அரசியல் வந்து வரணும் அப்படிங்கறதே வந்துட்டு சிஎம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவுல தான் இருக்காங்க. இன்னைக்கு ரஜினிகாந்த் வரல, ரசிகர்கள் எந்த அளவுக்கு கொந்தளிச்சு போய் இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியாது. படத்துல வரக்கூடிய கதாநாயகன் பேசுற பஞ்சு டயலாக் எல்லாமே வந்து அவருடைய சொந்த வசனமே இல்லை. அவர் நாட்டை பிடிக்கிற மாதிரியோ அல்லது வந்து வீட்டை காப்பாற்றுற மாதிரியோ ஒருத்தனுக்கு உதவி செய்கிறது எல்லா வசனங்களுமே வந்து கதாசிரியரால் அல்லது இயக்குனரால் அல்லது அசிஸ்டன்ட் டைரக்டரால் எழுதப்படுற வசனங்கள். அது வந்து ஒரு சிவகார்த்திகேயன் படத்தில் அதே வசனகர்த்தா அப்படி எழுத முடியாது இல்லை. ஒரு பேச்சுக்கு மக்களுக்கு அப்படி சொல்கிறாங்களே ஒழிய மக்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஒரு ரஜினி படத்துலையோ விஜய் படத்துலையோ வரக்கூடிய வசனங்கள் எப்படி எம்ஜிஆர் படத்தில் அந்த பாடல்களில் வந்து பாடலாசிரியர் முதற்கொண்டு வசனகர்த்தா முதற்கொண்டு எம்ஜிஆரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சோ அந்த அளவுக்கு இல்லைனா கூட ரஜினியோட விஜயோட நேரடி தலையீடு கண்டிப்பாக இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். அது எல்லாரும் ஒத்துப்பாங்க, கருத்துக்களை விரும்புவாங்க. இப்படி எல்லாம் வேணும்னு விரும்பலாம். ஆனால் அது முடிவு செய்யறது வந்து இயக்குனர். ஒரு சரியான இயக்குனர் எந்த காலத்துல இருக்கீங்க? ரஜினி படத்துலயும் விஜய் படத்துலயும் இயக்குனர் முடிவு செய்யறாங்களா? ரஜினிக்காக எழுதப்படுற வசனங்கள், விஜய்க்காக எழுதப்படுற வசனங்கள், ஒரு காலத்தில் எம்ஜிஆருக்காக எழுதப்பட்டவை, இவையெல்லாம் வந்து தனியாக அவரே எம்ஜிஆரோ ரஜினியோ உட்கார்ந்து சிந்தித்ததும் கிடையாது. முழுக்க கதாசிரியர் இயக்குனர் சிந்திச்சதும் கிடையாது. இது ஒரு கூட்டு சதி. சரியா சொல்ல போனால் அது ஒரு கூட்டு சதி. இயக்குனர், தயாரிப்பாளர், வசனகர்த்தா, எந்த டீமுக்கு வேலை செய்கிறோம், இந்த படம் யாருக்காக நான் வேலை செய்கிறேன், இவருக்கு இந்த மாதிரி வசனம் வச்சா ரசிகர் மத்தியில் ஜெயிக்கும், இவர்கிட்ட இப்படி ஆகினா இவருக்கு ஒர்க் அவுட் ஆகாது, இந்த வசனம் கவுண்டமணி பேசினா செல்லுபடி ஆகாது, இதை ரஜினி பேசினா செல்லுபடி ஆகும் அப்படின்னு திட்டமிடுதல் இருக்குல்ல. இது ஒரு டீம் ஒர்க்கு, டீமில் பண்ணுற கான்ஸ்பிரசி. அது சிஎம் பதவிக்கு ஆசைப்படுறாங்கன்னு திரும்ப கேட்குறீங்க. வந்து நீங்கள் கட்சியில் வந்து கீழ் மட்டத்தில் மட்டும் உறுப்பினராக வேலை பாருங்கள், சிஎம்முக்கு ஆசைப்படாதீங்கன்னு சொல்கிறதே ஃபர்ஸ்ட் தப்பு. நான் அரசியல் என்பது அதிகாரம் பெறுவதற்கான இடம் தான். அரசியல் அதிகாரம் இல்லாமல் எப்படி சமூகத்தை மாற்றி அமைக்க முடியும்? அரசியல் அதிகாரத்தை இப்ப நாளைக்கு வந்து நான் என்ன சொல்றேன், மனுஷபுத்திரன் தொடர்ந்து திமுகவுக்கு பிரச்சாரகராகவே இருந்துட்டு இருக்கணும், அவர் ஒரு காலத்திலும் எம்பியே ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அவர் எம்பி ஆகணும்னு நான் விரும்புறேன், அவர் அமைச்சர் ஆகணும்னு நான் விரும்புறேன். என்ன அதுதான் உண்மையான அரசியல் அதிகாரம். என்ன அவர் அரசியல் அதிகாரத்தை நோக்கி அவர் போகணுமா வேண்டாமா? அரசியல் அதிகாரம் சிஎம்மா வரக்கூடாதுன்னு நாங்க சொல்ல, பிஎம்மா கூட வரட்டும், ஆனா அவன் இந்த மண்ணை நேசிக்கிற மக்களை நேசிக்கிறனா ஒருத்தனா வரணுங்கிறது. நடிகர்கள் வரட்டும், தாராளமா வரட்டும், இந்த மண்ணை ஆளட்டும், ஆனா அவன் மார்க்கெட்ல இருக்கும்போது இறங்கி மக்கள் பிரச்சனை பேசட்டும், போராடட்டும், அவன் வந்து கைதாகி உள்ள போகட்டும், புரட்சி செய்யட்டும், எல்லா பிரச்சனையிலும் நிற்கட்டும். இது எதுவுமே இல்லாத மார்க்கெட்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அவன் ஆயுசுக்கும் நடித்து சம்பாரிச்சதை விட 1000 மடங்கு அதிகமாக அரசியல்வாதியாக வந்து சம்பாதிக்கலாங்கிற நோக்கத்தோடு வந்து இன்னைக்கு சம்பாரிச்சு கொள்ளையடிச்சிட்டு இருக்கிற இந்த கூட்டம் அதுக்கு வழிவகுத்தரக்கூடாது. நடிகர்களாக இருந்தாலும் சரி, அந்த நடிகர்களை வரவேற்கிற மக்கள் கூட்டமாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, இந்த வேலையை செஞ்சிடக்கூடாதுங்கிறது தான். சமீபத்தில் கடந்த தேர்தலில் மிக புகழின் உச்சியில் ஒரு நகைச்சுவை நாடக மிகச்சிறந்த நடிகராக இருந்த வடிவேல் அவர்கள் அரசியலில் பயன்படுத்தப்பட்டார். அவர் அந்த பிரச்சாரம் செய்த ஒரே காரணத்திற்காக அவர் எங்கே போனார்னே தெரியல. சினிமாவில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன, நமக்கு அந்த துறை வேண்டாம், நாம அந்த துறையை இது மிரட்டலா இருக்கு, இது மிரட்டல் வேணுமா வேணாமாங்கிற தலைப்பே இல்லை. நான் சொல்ல வர செய்தி என்னன்னா, நடிகன் என்ற அடையாளத்தை பெற்றிருக்கக்கூடிய நீங்கள் நடிகனாக உங்களை பார்க்க நாங்கள் ஆசைப்படுகிறோம், அதை தொடருங்கள். அதை தாண்டி கழுத்திலே கலர் துண்டுகளை போட்டுக்கொண்டு வீதியிலே வந்து உங்களுக்கு நியாயம் செய்ய, உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு என்று சொல்லக்கூடிய செய்தியை
அவர்களும் தவிர்க்க வேண்டும், மக்களும் தவிர்க்க வேண்டும். கட்சிகளுக்குள் போறக்கூடிய அந்த நடிகர்களை கட்சிகள் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க, நடிகர்கள் கட்சியை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க? இது ஒரு கொடுக்கல் வாங்கல் தான். ஆரம்பத்திலேருந்தே கொடுக்கல் வாங்கல்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. அதாவது சுதந்திர காலத்தில் வந்து கொடுக்கல் வாங்கல்ல யாருக்கு லாபம் ஜாஸ்தி? 2 பேருக்குமே லாபம் அதிகமாகவே இருந்திருக்கு. அது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து மாறிட்டே இருந்திருக்கு. இதை 3 கட்டங்களாக பிரிக்கிறப்போ சுதந்திர காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு வந்து சித்தாந்த ஈர்ப்பு இருந்துச்சு, தேச நலன் இருந்துச்சு. அதனால அதை வந்து எப்படி வந்து சுதந்திர போராட்டத்தை வழிநடத்தி செல்வதற்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நடிகர்களை வந்து கட்சிகள் பயன்படுத்திட்டாங்க. அப்போ வந்து நடிகர்களுக்கு பெரிய அளவில் லாபம் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த சித்தாந்த ஈர்ப்பு தான் இருந்தது. அதனால அவங்க பெரிய லாபத்தை எதிர்பார்க்கல. அதே போல எம்ஜிஆர் வந்து 3 எழுத்தில் மூச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பங்களிப்பை செஞ்சார். அதனால வந்து கொடுக்கல் வாங்கல்ங்கிறது வந்து நடிகர்களுக்கும் கட்சிகளுக்கும் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருந்துச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் நடிகரை மட்டும் பயன்படுத்தல, அந்த கலையவே பயன்படுத்துறாங்க. அது அவரோட அந்த மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய மிகச்சிறந்த ஊடகம் சினிமா என்பதை புரிந்து கொண்டு தங்களுடைய கொள்கைகளை பாடல்களாக, வசனங்களாக, நடிகர்களுடைய வார்த்தைகளிலிருந்து அவர்கள் அந்த இடத்துக்கு கொண்டு சென்றாங்களே. நீங்க தனியா மட்டும் பிரிக்கவே முடியாது. திரும்ப திரும்ப சினிமாக்காரர்களை மக்கள் ஆதரிக்க வேண்டாம் என்று ஒரு அறைகோல் விடுக்கும்படி என்னை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க மறைமுகமா. அவ்வளவுதான், நீங்க வைக்கிற வேண்டுகோள் அவ்வளவுதான். சினிமாக்காரர்களை ஆதரிக்காதீங்கன்னு மக்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் வந்து சினிமாக்காரனை ஆதரிக்காதீர்கள், வக்கீலை ஆதரிக்காதீர்கள், ஆடிட்டரை ஆதரிக்காதீர்கள், டாக்டரை ஆதரிக்காதீர்கள். வந்து என்ன வேலை செய்கிறார், அவருடைய செயல் திட்டம் என்ன, அரசியல் என்ன, அந்த அடிப்படையில் அவர் யாராக இருந்தாலும் ஆதரியுங்கள். அந்த திட்டம் சரியில்லைன்னா இவர் எந்த தொழிலிருந்து வந்தாலும் ஆதரிக்காதீர்கள். அதுதான் எங்க நிலைப்பாடு. அதனால 2 வெவ்வேறு, 2 போட்டு குழப்பிக்காதீங்க. என்ன 2 பேருக்கு கொடுக்கல் வாங்க லாபம்? இந்த சித்தாந்த ரீதியாக அவங்கெல்லாம் கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணாங்கன்றதெல்லாம் ஏதோ பழைய காலம் மாதிரி இருக்கு. இப்போ வந்து கட்சியெல்லாம் கம்பெனி, கார்ப்பரேட் கம்பெனி. இந்த நடிகர்கள்லாம் ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இவங்கெல்லாம் போய் விளம்பரப்படுத்துறாங்க அந்த கம்பெனிக்கு. கம்பெனி ப்ராடக்ட் நல்லா இருந்தால் மக்கள் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் என்ன ஒரு ஆசை வந்துடுது, நம்ம அந்த விளம்பரத்தில் நடிக்கிறதால தான் இந்த ப்ராடக்ட் ஓடுதுன்னு ஒரு ஷாருக் கானோ இங்கே நடிக்கிற செலிபிரிட்டிலாம் நினச்சா எந்த அளவுக்கு முட்டாள்தனமோ அந்த அளவுக்கு இந்த நடிகர்களுக்கு ஒரு தடவை ஆசை வந்துடலாம். நம்ம போய் நம்ம மூஞ்ச காட்டுறதால தானே மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ன்றதை மறந்துட்டு சிஇஓ ஆயிடலாம்னு நினைக்கிறாங்க இந்த கட்சின்ற கம்பெனிக்கு. அதுதான் சிக்கல். சினிமா வழியாக மட்டும் உருவாகிற பாப்புலாரிட்டியில் தான் இவங்க நிற்கிறாங்களா? ஏன் பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள், எல்லா ஊடகங்களும் இந்த நடிகர்களை சார்ந்திருக்கணும்? அந்த சார்பு நிலைங்கிறது இவங்களுடைய சினிமா இமேஜை மேலும் மேலும் பெருசாக்கிக்கிட்டே போகுது. அப்போ பெருசாக்குறப்போ சாதாரணமாக இருக்க ஒருத்தனுக்கே வந்துட்டு ஒரு ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போடுற ஒருத்தனுக்கே நம்ம பாப்புலர் ஆகிட்டோன்னு தோணுது வந்துட்டு. அப்போது உலகமே நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்கு. நம்ம சொல்கிற கருத்துக்களை ஒரு பிரம்மாண்டமாக வந்து முன்வைக்கிறாங்க. அதை ஒரு பெரிய சர்ச்சைகளுக்கு உள்ளாக்குறாங்க, விவாதங்களுக்கு உள்ளாக்குறாங்க. அப்படி சொல்கிறப்போ நம்ம ஏன் இந்த நாட்டை ஆளக்கூடாதுன்னு ஒரு கற்பனை அவனுக்கு வர்றது இயற்கையாக இல்லையா? இந்த கற்பனையை உருவாக்குறதில்ல, இந்த குற்றத்தை செய்கிறதில்ல நம்ம எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது. அப்போது ஒருத்தர் வந்து மீனிங்லெஸ்ஸாக ஒரு சென்டென்ஸ் சொன்னால் கூட அதை வச்சுட்டு நம்ம ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இவர் இந்த உள்நோக்கத்தை சொல்லியிருப்பாரோ, இந்த அரசியல் முடிவு எடுக்கிறதுக்காக அவர் சொல்லியிருப்பாரோ, அதேமாதிரி சினிமாவில் பேசுகிற ஒரு வசனம் இது இப்போ வரப்போகிற தேர்தலுக்காக அவர் முன்வைக்கிற ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோ, இதெல்லாம் யார் உருவாக்குறோம்? நம்ம தான் உருவாக்குறோம். இது எல்லாம் உருவாக்கிட்டு அவங்க பவரை நோக்கி வர்றப்போ கொள்கை என்னன்னு கேட்குறோம். அதனால இது நான் சினிமா நடிகர்களை மட்டும் நான் இதை தனிமைப்படுத்தி நான் குற்றம் சொல்ல மாட்டேன். அவர்கள் ஒட்டுமொத்த சூழலையும் பயன்படுத்துகிறார்கள். ஒட்டுமொத்த சூழலுமே நடிகர்களை பயன்படுத்த முயற்சி பண்ணுது. இதுதான் வந்து நான் அதில் அடிப்படையாக பார்க்குறேன். ஒரு அபிமானத்திற்குரிய தன்னுடைய நடிகர்களை ஒரு ரசிகன் எப்போது தலைவனாக ஏற்றுக்கிறான்? இது வந்து அவன் என்னைக்கு அந்த நடிகருக்கு ரசிகராக ஆகிறானோ அன்னையிலேருந்தே அவன் தலைவராக தான் பார்க்குறான். அவர் பேரை பச்சை குத்திக்கிறது, அவர் உருவத்தை பொறிச்சிக்கிறது, அவர் எப்படி உடை போடுறாரோ, அவர் எப்படி முடி வெட்டிக்கிறாரோ அப்படி தன்னையே வார்த்தெடுத்துக்கிறது அவர் போல் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல இப்போ பொதுவாக இந்த விவாதத்தில் முழுக்க நம்ம பார்க்கும்போது சிலர் அரசியலுக்கு வரலைன்ட்டாங்க, அதனால் அவரை பாராட்டுறது அப்படிலாம் ஏற்க முடியாது. முதல்ல அரசியல்னால் என்னங்கிறத முதல்ல நம்ம தெளிவாக விளங்கிக்கணும். ஏன் அரசியலுக்கு நீங்கள் வருவீங்களான்னு ஒரு நடிகரை கேட்டால் அந்த வம்பு நமக்கு எதுக்குங்கிறது. அரசியல் வேண்டாம்ங்கிறது வானமே இல்லாத பூமியில் வாழ போகிறேங்கிற மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம். ஒவ்வொரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை வாழ்க்கையில் அனைத்தையும் தீர்மானிப்பது அரசியலாக இருக்குது. இந்த உலகத்தை 2 இயல் தான் இயக்குது. ஒன்று அறிவியல், இன்னொன்று அரசியல். இந்த அறிவியலையும் சேர்த்து அரசியல் தான் இயக்குது. இதுதான் மிக வலிமையானது. இப்போ இவங்க இந்த சகோதரி எந்த அரசியல் கட்சியில் இருக்காங்க? ஏன் இப்போ இல்லை அதுக்கு சொல்லுங்கள். சில வேறுபாடுகள். அப்போ பாருங்க, அப்போ வேறுபாடுனா விலகினா இப்போ நீங்கள் அது சரியில்லைன்னா நீங்கள் ஏன் முன்னிக்கல? நீ ஒரு புதிய பாதையை போட்டு போ. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, நீ ஏன் சொல்லிட்டியா? நீ சரியா இருக்கல, எவனுமே சரியில்லை, அயோக்கியப்ப நீ யோக்கியனா இல்லையா? நீ முன்னாடி நில்லு,
நீ தலைமையேற்று மக்களை ஒன்று திரட்டி அணி திரட்டி புரட்சி செய்ய போராடு. அதை விட்டுட்டு நடிகர் வந்தான் சரியில்லை, இவர் வந்தார் சரியில்லை, எது சரியானதோ அதை செஞ்சுட்டு போக வேண்டியதானே. மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர்கள் அவர்களே தலைமையேற்கணும் அப்படிங்கிறது நடைமுறையில் அது சாத்தியமானு பார்க்கணும். நான் அதை செய்யாதனாலேயே எனக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கான உரிமை போயிடுமா? இப்போ நான் ஒரு கட்சியிலேருந்து விலகிறேன், ஒரு கட்சியை விமர்சிக்கிறேன். ஒன்று நான் ஒரு கட்சியை ஆரம்பிக்கணும்னா திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது நடிகர்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே ஒரு நடைமுறை அரசியலை செய்வது என்பது பல்வேறு ஃபேக்டர்ஸோடு இணைஞ்சிருக்கு. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நடிகர்கள் ஜாதி சங்கங்களோட இணைஞ்சு வேலை செய்கிறாங்க, வேறு பல விதமான மீடியாக்களை பயன்படுத்துகிறாங்க, கட்சிகளோடு சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒன்றுலேருந்து நான் விலகிறது என்பதே நான் தலைமையேற்கிறதுக்கான ஒரு இடத்தை எனக்கு உருவாக்கிறேன்னு நம்ம சொல்ல முடியாது. வந்துட்டு நடிகராக இருக்கட்டும், எல்லா நடிகரையும் தலைமை ஒரு ஆபத் பாந்தவன் பூமியை ரசிக்க வந்த பரமாத்மா மாதிரி நினச்சிக்கிட்டு அவரையே போற்ற வேண்டிய தேவையில்லைங்கிறத நம்ம சொல்கிறோம். ஒரு நிழலை நிழலாக தான் பார்க்கணும், அதை நிஜமாக பார்க்க வேண்டியதில்லை. இப்போ நிறைய நடிகர்கள் அவர்களுக்கு வர பிரச்சனைக்கு நாம் போய் தலையிட்டு தான் தீர்த்து வைக்க வேண்டியது இருக்குது. ஐயா அவங்க சொன்னது போல் பல நடிகர்கள் நடித்த படம் திரைக்கு வருமானே தெரிய மாட்டேங்குது. வர்றவனெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னா, கட்சி ஆரம்பிக்கிறோம்னா நீ முதலமைச்சர் ஆகணும்னா, அப்போ முச்சந்தி நின்று கத்திட்டு சாகிறதுக்காக கட்சி ஆரம்பிப்பான். எல்லாருக்குமே ஒரு இந்த அதிகாரத்தை கைப்பற்றணும், அந்த அதிகார வலிமையை கொண்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பான். நீங்கள் அதுக்கு சாதாரணமாக இருந்து செய்யலாமே, அதை செஞ்சு செய்யலாமேன்னு. ரத்த தானம் கொடுக்கறது கூட அனுமதி பெற வேண்டியது இருக்குது, அதுக்கு ஒரு இடத்துல இது பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாமே அதிகாரம் தான் தீர்மானிக்குது. அப்போ அந்த அதிகாரம் வலிமையானதா இருக்குது. அப்போ அந்த அதிகாரத்தை கொண்டு தான் செய்ய வேண்டியது இருக்கு. இல்லை, அதிகாரம் யார் கையில் இருக்கு, அவங்க அதை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு அதிகாரத்திற்கு வந்தவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன மாதிரியான இதை முன் வச்சிருக்கா அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம். நான் தரவுகளோட அடிப்படையில் தான் பேசுவேன். ஒரு முன்னகர்வை நடத்தணுன்ற எண்ணத்தில் தான் போகிறாங்க. நான் இல்லை, நான் கட்சியில் இருந்து பார்த்ததுனால சொல்கிறேன். அடித்தட்டில் வர்றவங்க நிச்சயமாக ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரவும் அப்படின்ற நினைப்பில் தான், அந்த எண்ணத்தில் தான் வராங்க. அது ஒரு கட்டத்தில் முடியாமல் போகுது, அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் சினிமாவிலிருந்து வரவங்க மட்டும்தான் பெரும்பாலானவங்க நேரடியாக அதிகாரத்துக்கு போகணும். அவங்களுக்கு மாற்றம் முக்கியம் இல்லை. நீங்கள் இப்போ சுதந்திர தினத்துக்கு சகோதரர் கேட்டார் ராசி அழகப்பேன், சுதந்திர தினத்திற்கும் அசினுக்கும் ஹன்சிகாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஆனால் நீங்கள் சுதந்திர தினத்துக்கு வெறும் நடிகை பேட்டியை தான் போட்டிருக்கீங்க. ரஜினிகாந்தோடைய பிறந்த நாளைக்கு அடுத்த நாள் பாரதியாருடைய இப்போ மகாகவியுடைய பிறந்த நாள். எத்தனை பேர் மகாகவியை நினைவு வச்சுக்கிட்டு இந்த தொலைக்காட்சியில் ஊடகங்களில் எத்தனை பேர் அதை அவருக்கு ஒரு நிகழ்ச்சி, அவருடைய பாக்களை பற்றி, அவருடைய போராட்ட வரலாறு பற்றி ஏதாவது ஒன்று இருக்குதா? இல்லையே. அதாவது நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாலும், அரசியலில் இருக்கிற நடிகர்கள் ஓட்டு கேட்டு வந்தாலும், இது என்னுடைய வீடு, இந்த நாடுங்கிறது என்னுடைய வீடு, 2000 ரூபா கொடுத்தா உன்னை நான் செருப்பால் அடிப்பண்டான்னு துரத்தினா மட்டும்தான் இந்த மண் சுத்தம். ஒருத்த மொட்டை அடிச்சதுன்னா என்னடா சேது மாதிரி இருக்கேங்கிறான், தாடி விட்டுருந்தா என்னடா டி ராஜேந்திராங்கிறான். ஆனால் கொஞ்சம் டை அடிக்காமட்டா என்னங்க சால்ட் அண்ட் பேப்பர் ரஜினி மாதிரி இருக்கீங்க, இவர் அஜித் மாதிரி இருக்கேங்கிறான். ஆனால் இவனுக்கு நாட்டியம்னால சினிமாவில் ஒரு டான்ஸ் தான் நாட்டியம், பாட்டுனால இவனுக்கு தமிழ் இசையோ அல்லது கர்நாடக இசை எந்த இசையும் பாட்டு இல்லை, சினிமாவில் வர்ற பாட்டு தான் பாட்டு. இது யாரோட பிள்ளைன்னு அதைத்தான் அதை சொல்ல வர விட்டாதான பிள்ளைய சொல்லுவோம். தமிழனுடைய வாழ்வு என்பது சினிமா வாழ்வாயிடுச்சு. ஒரு சிரிச்சா சினிமாக்காரன் மாதிரி சிரிக்கிறது, நடந்தா சினிமாக்காரன் மாதிரி நடக்கிறது, செத்தாலும் கூட சினிமாக்காரன் சார் மாதிரி சாகணும். ஆக இந்த மனோநிலை மக்கள் மத்தியிலிருந்து மாற்றப்படணும். ஒரு அடிப்படை பாவரன் சொல்றது கேட்க நல்லா இருக்கு, அவ்வளவுதான். சாராம்சம் என்ன? இல்ல நடிகை நடிச்சா பார்த்து ரசிச்சுட்டு போங்க, எழுத்தாளர் எழுதினா எழுதுனதை ரசிச்சுட்டு போங்க. அப்ப அரசியலை யார் செய்யறது? தனியா ஒரு ஆளை ஒதுக்குறீங்களா யாருன்னு கேட்கிறேன். நான் யார் வேண்டுமானாலும் வரலாம் அரசியலுக்கு, நான் வரக்கூடாதுங்கிறது நான் பேசலாம். அப்ப யார் வேண்டுமானாலும் நடிகர் வரலாம். நான் எம்ஆர் ராதாவுடைய பேச்சு தப்பா போச்சு. இல்ல இல்ல, நீ எம்ஆர் ராதாவுடைய கொட்டேஷனே பொருந்தாம போச்சு. இல்லைங்க, நான் சொல்றது கேட்கிற சுவாரஸ்யத்துக்காக மன்னிக்கணும், ரசனை பூர்வமாக இரு, அது தப்பு இல்ல. ஆனா டெசிஷன் மேக்கிங் பொசிஷனுக்கு அனுப்பும் போது அவன் தகுதியானவன் என்று பார்த்து அனுப்பு நான் சொல்றேன். தமிழக அரசியலை இன்றைக்கு இருக்கக்கூடிய சினிமா கல்ச்சர் சீரழித்ததை விட மிக அதிகமாக மத அரசியலும் சாதி அரசியலும் சீரழித்து கொண்டிருக்கிறது. இந்த 3 ஆபத்துகளிலிருந்து நம்ம என்னைக்கு விடுபடுறோமோ அன்னைக்கு தான் நம்ம ஒரு ஆரோக்கியமான அரசியலை தமிழ்நாட்டில் உருவாக்க முடியும். சினிமாக்காரர்கள் மேல நம்பிக்கையோடு பல மக்கள் ஓடி போவதற்கு காரணமே சினிமா அல்லாத பிற துறைகள்லேருந்து அரசியலுக்கு வந்தவர்களுடைய தோல்விகள் தான் அதுக்கு அடிப்படை காரணம். பிற துறைகள்லேருந்து முழுக்க அரசியல் இருக்கிறவர்களுடைய குறைபாடுகள்னால தான் இவர்களுக்கு பதிலாக அவர்களை தேடலாம்னு சினிமா பக்கம் போகக்கூடிய ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. அது ஒன்று. 2வது காரணம், 60களில் ஒரு சித்தாந்த அடிப்படையில் இங்கே இயக்கங்கள் வளர்ந்த காலகட்டத்தில் அதை கூட சினிமாக்காரர்கள் சேர்ந்து அதை வளர்த்தார்கள். அதனால இன்னைக்கும் சினிமாக்காரர்கள் சம்மந்தப்பட்டிருந்தால் அதுக்கு பின்னால் ஒரு கோட்பாடோடு ஒரு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்குது அப்படின்னு அதையும் சேர்த்து பார்க்கணும். அது முழுக்க ஒரு வெற்றி நம்பிக்கைன்னு மட்டும் பார்க்க வேண்டியதில்லை. அன்னைக்கு ஒரு சித்தாந்தத்தை முன்வைத்து இந்த சினிமாக்காரர்கள் பேசினார்கள். இன்னைக்கு அவங்க பேசினா சரியாக தான் பேசுவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது 2வது காரணம். 3வது,
அடுத்த தலைமுறை என்ன செய்வது, நல்வழிப்படுத்துவது நிறைய பேர் படுத்திட்டாங்க. என்ன அந்த நல்வழிப்படுத்துகிற பிரச்சனை பெரிய சிக்கலாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. 2 விஷயங்கள் செய்தால் போதும். நம் பள்ளிக்கூடங்களுள் கல்விக்குள்ள திரைப்படம் பற்றின புரிதலுக்கான கல்வி தேவைப்படுகிறது. படங்களை பார்ப்பதற்கு புரிந்து கொள்வதற்கான ஃபில்ம் அப்ரிசியேஷன், மீடியா அப்ரிசியேஷன் கல்வி பள்ளிக்கூடத்தில் தேவைப்படுது. யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரட்டும், நடிகர்களும் வரட்டும், அவங்களும் இந்த நாட்டோட குடிமக்கள் தான். ஆனால் இன்னைக்கும் இந்தியாவில் 40 கோடி மக்கள் வறுமையில் இருக்கிறாங்க. 40% அதிகமான மக்களுக்கு கல்வி போய் சேரலை. 30 கோடி மக்களுக்கு இரவு உணவு கிடையாது. 35% மக்கள் திறந்த வெளியில் இருக்கிறாங்க. இதற்கான புதிய அரசியல் பார்வையோடு மாற்று திட்டங்களோடு யார் வந்தாலும் மக்கள் அவங்கள வரவேற்பாங்க, ஏற்றுப்பாங்க. தனக்கான தலைவர்கள் யாரு, தன்னை யார் வழி நடத்தணும் அப்படின்னு முடிவு செய்யக்கூடியது மக்கள் தான். அடுத்த வாரம் வேறொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை விருந்தினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.